வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன, முட்டைகோஸ் கூட்டு எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். அடுத்தது தவா எக் மசாலா. கேபேஜ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேபேஜ் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மிசம்லாம்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் மிசம்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசா கட் பண்ணி வச்சுக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதாவது பர்டிகுலராக கூட்டு ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அரைச்சிடணும், நைஸாகவே அரைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு 1/2 கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த இடத்துல தோல் எடுத்த பூண்டு போடலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தோலோடு இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் தோலோடு இடித்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக கூட்டு ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் பாதி தான் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் தக்காளி பண்ணணும். அதாவது 50% அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த பச்சை வாசனையோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கொடுக்காது. அதே டைமில் ஃப்ளேவரும் வராது. அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கேபேஜ்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஆனால் நான் எப்போயும் ஹோட்டலில் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே கேபேஜ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நீங்கள் கேபேஜை ஃபஸ்ட் எடுத்து நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபேஜ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்டிகுலராக அந்த முட்டைக்கோஸும் நல்லா கிரன்ச்சியாக இருக்காது. அடுத்தது அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இந்த முட்டைக்கோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் குக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்டனா தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போடுறோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒன்று டேஸ்ட்டு, இன்னொன்று பைண்டிங் ஏஜென்ட். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கடலைப்பருப்பும் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஆனால் முழுசாக இருக்கணும், மசியக்கூடாது. மசிஞ்ச கடலைப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைக்கோஸும் பருப்பு, தேங்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் என்ன கேட்டுன்னா, கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸும் பருப்பு கரெக்டாக சேராது. அதனால் கொதி பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு என்ன கேட்டேன்னா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, இடிச்சு பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இந்த தக்காளி வந்து நீங்கள் குக் பண்ணிட அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த தாளிப்புலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் டெம்பரிங் போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யும் போட்டுடும். நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைமில் நல்ல அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அடுத்தது தவா எக் மசாலா. தவா எக் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 12 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் பவுடர் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த எக் தவா மசாலாவுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றின பிறகு சீரகம் போடுறோம். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இன்றைக்கி இந்த வெங்காயம் தக்காளி எப்படி குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 40 to 50% வரைக்கும் வதங்கினா மட்டும் போதும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வெங்காயம் 40 to 50% வதங்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற டைமில் உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், இந்த இடத்துல 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மீதி சில்லி பவுடர் முட்டையோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது முட்டையோட மேரினேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு மசாலா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட், வேக வைக்காத முந்திரி பேஸ்ட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். அதனால் இந்த மசாலா வேகட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த முட்டையை மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சின்ன பவுலில் எண்ணெய் கொஞ்சமாக போடுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பவுடர், கொத்தமல்லி. பேசிக்கான மசாலா தான் நம்ம வீட்டில் இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு வேக வச்ச முட்டையை ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப 1/2 கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படி கட் பண்ணால் முட்டை உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் பகுதி, அதாவது வெள்ளை கரு இருக்க பகுதியில் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு செக் பண்ணலாம். இப்போ திருப்பியும் தண்ணி வேணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிருக்கணும். அதே டைமில் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சா? இப்போ ரெடியான பிறகு இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம் தாளிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது அந்த மசாலா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், அதிகமான தண்ணி வேண்டாம். அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள்.
இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த திக்கான மசாலாவை இப்போ இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு திருப்பியும் இந்த மசாலா இந்த முட்டையோட குக் பண்ணுறோம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த மசாலாவில் உள்ள காரமும் இந்த முட்டையில் இருக்க காரமும் ரெண்டுமே ஒரு ஈவனாக ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு பவுடர். மிளகு பவுடர் கடைசியாக யூஸ் பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. அதே மாதிரி சீரகமும் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். மறக்கவே மாட்டீங்களா இந்த தவா எக் மசாலா. நம்ம நிறைய விதமான எக் தவா மசாலா பண்ணியிருக்கோம். ஆனால் சின்ன சேஞ்சஸும் கொடுத்துருக்கேன். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, அந்த திக்கான டெக்ஸ்டர் வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.